ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி பிரியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தான் பண்ண போகிறேன் நான். அதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உடைச்ச கடலை, காய்ந்த மிளகாய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ. நம்ம கடைக்கு போகும்போதெல்லாம் கருவேப்பிலை தராங்க, அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம பேனில் போட்டு வறுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை எடுத்து நான் கடாயில் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் உடைச்ச கடலை எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு மட்டும் 100 கிராம் அளவு எடுத்துருக்கேன், ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ உளுத்தம்பருப்பையும் 100 கிராம் எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பும் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து நல்லா ஒன்று நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 15 காஞ்ச மிளகா காம்பை எடுத்துகிட்டு அதையும் பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக ஒரு 5-6 பெரிய பல் பூண்டு அதையும் வானலிலேயே வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை போடணும். மிளகு ஜீரகையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு, இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வச்சு அந்த கருவேப்பிலை எடுத்து பேனில் போட்டு ஈரம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஸோ நல்லா நம்ம ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும், நல்லா நொறுங்கணும். அதோட சத்தமே நம்மளுக்கு கேட்குற அளவுக்கு நொறுங்குற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும். இது கூட பெருங்காயத்தூளும் கல்லுப்பும் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டியதான். அரைச்சதை நல்லா பவுடராக அரைக்கக்கூடாது. நம்ம குறைன்னு இட்லி பொடிக்கெலாம் அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.